யாக்கோபு 2:26 பாருங்க. யாக்கோபு 2:26. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. எல்லாரும் ஒரு முறை திரும்ப வாசிக்கலாமா? அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் எப்படி இருக்கிறது? செத்ததாக இருக்கிறது. அப்போ இங்க நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிங்க, எழுதுங்க அதை. hope remains as an attitude. எழுதுங்க, hope remains as an attitude. இந்த நம்பிக்கை என்பது நம்முடைய மனதோடு சிந்தனையோடு நின்று விடுகிறது. நம்பிக்கை என்பது எது? மனதோடு சிந்தனையோடு நின்று விடுகிற ஒரு காரியம், அதுதான் நம்பிக்கை. பட் faith responds by action. ஆனால் விசுவாசம் என்பது கிரியை செய்ய அல்லது செயல்பட முன்னேறுகிறது. நம்பிக்கை என்பது சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன், யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற நிலையில தான் நம்மளை நிற்க வைக்கும். ஆனா விசுவாசம் என்பது செயல்படுறேன், கிரியை செய்கிறேன் அப்படின்ற நிலைக்கு நம்மை கால் எடுத்து வைக்க அது நம்மை தூண்டும். நல்லா கவனிங்க, நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே செயல்படவே மாட்டாங்க. நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பெரிய நம்பிக்கைகள் உண்டு. அவங்க ஒரு குறிப்பிட்ட பரீட்சையில் உயர்ந்த மதிப்பெண்களுக்கு பாஸ் பண்ணுவோன்ற உயர்ந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே உண்டு. ஆனால் அந்த நம்பிக்கைக்கும் அவங்க செயல்பாட்டுக்கும் பார்த்தா சம்மந்தமே இருக்காது. இவ்வளோ பெரிய நம்பிக்கை இருந்தாலும் ஒரு துளி நிமிஷம் கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா படிப்புக்கு செலவழிக்கவே மாட்டாங்க, எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கவே மாட்டாங்க. நம்பிக்கையில் இது பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையும் போய் நான் என்ன பண்ணுறேன், நம்புறேன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் an emotional state, it's just an idea, it is just a thought process, it is just an attitude. நம்பிக்கை அப்படின்றது மனதை சார்ந்த காரியம், சிந்தனையை சார்ந்த காரியம். கண்டிப்பா கிடைச்சிரும் நம்புறேன் பாஸ்டர், கண்டிப்பா வந்துடும் நம்புறேன், கண்டிப்பா முடிஞ்சிடும் நம்புறேன். சரி நம்புனீங்களே, நம்பினதுக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்டா அதுதான் செய்யலை. ஏன்னா நம்பிக்கை பொதுவா செயலை நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எந்த தூண்டுதலையும் நம்மளுக்கு கொண்டுவே வராது. நம்ம ஆசைப்பட்டுட்டோம், நினைச்சிட்டோம், மனசுல ஓட விட்டோம்னா அதுவே முடிவு போல நமக்கு காண்பிக்கும், எந்த செயலையும் கொண்டு வராது. ஆனா விசுவாசம் என்ன செய்யும்னா நம்மை கிரியை செய்யறதுக்கு தூண்டும். அதான் வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படிப்பட்டது? செத்தது. இன்னொரு விதமா சொன்னா, கிரியை இல்லாம ஒருத்தன் விசுவாசம்னு சொன்னா அது விசுவாசமே இல்லை. ஆனா கிரியை செய்யாம நம்பிக்கையில் இருக்கலாம். இப்ப கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கூட லாட்டரி சீட்டு விழும் அப்படின்னு நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க நம்புறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செய்கிற ஒரே வேலை என்னன்னா லாட்டரி சீட்டு வாங்குற வேலை தான். ஸோ ஒவ்வொரு முறையும் லாட்டரி வாங்கி 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 அவங்க என்ன நம்புறாங்கன்னு கேட்டால், எப்படியோ ஒரு நாள் எனக்கு என்ன பண்ணும், யோகம் எனக்கு அடிச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. இப்போ பாருங்க, இந்த ஷேர் மார்க்கெட் இருக்கு பாருங்க, இதில் இப்போ நிறைய பேர் இந்த கோவிடுக்கு அப்புறமா நிறைய பேர் சிக்கிட்டாங்க, நிறைய பேர் ஏமாந்துட்டவங்களும் இருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் எங்கேயோ பார்த்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுட்டு 5000 ரூபா போட்டால் உனக்கு 50,000 ரூபா கிடைக்கும், 1 லட்சம் போட்டால் 50 லட்சம் கிடைக்கும் இப்படின்று யாரோ ஒருத்தர் ஏற்றி விட்ட ஆசையை வச்சுக்கிட்டு இதில் என்ன வேலை செய்யணும்னே தெரியாமல் 5000 டெபாசிட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு நிச்சயமாக என்ன பண்ணும், இப்போ பேங்க்ல வரப்போகுதுன்னு பார்த்தா இதோ வருது, இப்போ வராது, திருப்பி இன்னும் கொஞ்சம் 50,000 போடுங்க வரும், போட்டு 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 கடனாளிகளாய் மாறி ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. ஏன்னா இது என்ன செய்யுதுன்னா, நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு எந்த கிரியையும் செய்யறதுக்கு என்ன பண்ணாது, அது தூண்டவே தூண்டாது. ஆனா விசுவாசம்ன்றது என்னன்னா கிரியை செய்கிறது. அதனால தான் பாருங்க, இந்த யாக்கோபு 2:18 பாருங்க, அதுல யாக்கோபு எழுதுறாரு, ஒருவன் சொல்லுகிறான், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே.
19ஆம் வசனம், தேவர் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து. அடேங்கப்பா, அப்ப நமக்கு முன்னாடி பெரிய விசுவாசி யார் தான்? ஆமா, நம்மெல்லாம் விசுவாசி யாருக்கு முன்னாடி இவர் விசுவாசி ஆயிட்டார் இவர். ஏன்னா இவர் என்ன பண்றார்? தேவனை அப்படியே விசுவாசிக்கிறார். கர்த்தர் உண்டு என்று அவர் அப்படியே விசுவாசிக்கிறார். அவர் விசுவாசித்து நடுங்குகிறதான். ஆனா நடுங்க தான் செய்யுமே தவிர அவர் சொல்ற வார்த்தை ஒன்னையுமே என்ன பண்ணாது, செய்யாது. அது கிரியை செய்ய மனம் இல்லை, ஒரு இமோஷனலா ஒரு ஃப்ரென்சி வருமே தவிர எதுக்குமே கீழ்ப்படியாது. ஆனா விசுவாசம் என்னன்னு சொன்னா கிரியை செய்யும். சொல்லுங்க, விசுவாசம் என்ன செய்யும்? அப்ப நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கிரியை செய்கிறேன், கிரியை செய்கிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிற 20ஆம் வசனம், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. 21ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, அங்க ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி வாசிக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். எப்படி? எதனால நீதிமானாக்கப்பட்டான்? சத்தமா சொல்லுங்க, என்ன கிரியை? வாசிங்க 22ஆம் வசனம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலேயே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீரே. 25ஆம் வசனம், ராகாபியும் எழுக்கிறார். அவர் சொல்றார், ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டாள். அப்ப இங்கெல்லாம் என்ன பேசுறாருன்னா, உண்மையா ஒருவனுக்கு விசுவாசம் இருக்குமானா அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் கிரியை செய்வான். நான் ஏற்கனவே உங்களுக்கு 4 காரியம் சொன்னேன் பாருங்க. ஆபேல பாருங்க, அவனுக்கு எந்த ஒரு முன்னடையாளமே இல்லாமல் தேவனுக்காக பலி செலுத்தினான் என்று மாத்திரம் அல்ல, மேன்மையான பலியை செலுத்தினான். சொல்லுங்க, என்ன பலி? மேன்மையான பலி செலுத்தினான். ஏன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, கர்த்தரை ஏற்றுக்கொள்வார். நோவாவை பாருங்க, விசுவாசித்தான். அவன் என்ன செய்தான்னா, இது வரைக்கும் அவன் பேழையை பார்த்ததில்லை, வெள்ளத்தையும் பார்த்ததில்லை, அவன் எதையுமே பார்க்காட்டியும் சும்மா இல்லாம என்ன பண்ணான்னா கட்ட ஆரம்பிச்சிட்டான். இதனால் உலகத்திலிருந்து, உலகத்தின் அழிவிலிருந்து தப்பிக்கப்படுவேனா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்ததுனால, ஆண்டவரே எனக்கு 5 அடையாளம் காட்டுங்க, 3 அடையாளம் காட்டுங்கலாம் கேட்கல, கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் பிரசங்கம் பண்ண நாள் எல்லாம் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளல, யாருமே அங்கீகரிக்கல, யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, யாருமே அவனுக்கு உதவி செய்யல. அதுக்காக அவன் சோர்ந்து போகவே இல்லை, முழு பேழையும் கட்டி முடிச்சிட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்பிக்கை உள்ளவங்க பொதுவாக எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா, ஆரம்பிப்பாங்க, சுற்றுப்புற்றி பார்ப்பாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னா தொடரும். யாருமே சப்போர்ட் பண்ணல, யாருமே அங்கீகரிக்கல, யாருமே ஏற்றுக்கொள்ளல, யாருமே பாராட்டலன்னு பாதியில் அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஆனா விசுவாசம் உள்ளவன் யாருன்னா, கர்த்தர் என்னை ஆரம்பிக்க சொன்னாரு, இதில் எத்தனை தோய்வுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பேர் கைவிட்டாலும், யார் என்னை விட்டு விலகினாலும், யார் என்னோடு தோள் கொடுக்காம போயிட்டாலும், நான் பேழையை கட்டி முடிப்பேன்.